காமன் மித்ஸ் அபவுட் காப்பர் டீ. காப்பர் டீங்கிறது ஒரு டெம்பரவரி ஸ்பேசிங் மெத்தட். இதில் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்பவே கம்மி. பட் காப்பர் டீ பற்றின ப்ராப்பரான புரிதல் இல்லாததுனால அதை பற்றி நிறையா மித்ஸ் இருக்குது. ரொம்ப காமனான மித்ஸ் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மித் வந்து காப்பர் டீ யூஸ் பண்ணால் அது ஆளை உருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்பவே இருக்கும், வெயிட் லாஸ் ஏற்படும். காப்பர் டீயில் வெளியில் வந்து ஒரு த்ரெட் வரும். அந்த த்ரெட்டை நம்ம க்ளோஸாக கட் பண்ணும்போது இதில் ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. ரெண்டாவது மித் வந்து காப்பர் டீ யூஸ் பண்ணால் ரெண்டாவது குழந்தை தள்ளி போகும், ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அப்படி கிடையவே கிடையாது. காப்பர் டீயை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்தே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மூணாவது மித், காப்பர் டீ உள்ளே போட்டோன்னு சொன்னால் அது மூவ் ஆகி மற்ற பாகங்கள், அதாவது ஒரு குடலுக்கோ நீர்ப்பைக்கோ போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிடையாது. காப்பர் டீ நீங்கள் எங்கே பொறுத்துறீங்களோ அதே பிளேஸில் தான் இருக்கும். நாலாவது, காப்பர் டீ யூஸ் பண்ணால் ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். காப்பர் டீ யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 or 2 சைக்கிள்ஸ் வந்து அது போய் செட் ஆகிற வரைக்கும் சில பேருக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். பட் அதுக்கப்புறம் யூஸ்வலாக எந்த ப்ராப்ளமே இருக்காது. அஞ்சாவது, காப்பர் டீ யூஸ் பண்ணும்போது அது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை பாதிக்கும். கண்டிப்பாக கிடையாது. அந்த த்ரெட் வந்து ரொம்பவே தின்னான ஒரு த்ரெட்டு. அந்த த்ரெட்னால உங்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் எந்த ப்ராப்ளமும் வராது. Like, share and subscribe Ratna Fertility YouTube channel.